மருமகளை இமிடேட் பண்ணோம். அம்மாச்செல்லாம் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ற அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருப்பா. குழந்தை சாதாரணமா செய்யற விஷயத்த என்னடா பாத்துரா என்னடா இழுவ வலுவா இருக்கு. ஆரம்பமே அசத்தி தூள் கிளப்புறாங்க மாமியார்கள். கொடுங்க பக்கத்துல. ஏன் சமஸ்தானம் புரிஞ்சுதா? போ. என் பையன் ஒரு அழுக்கு துணியை டச் பண்ண மாட்டான், கையால தொட மாட்டான், ஒரு பாத்திரத்தை தொட மாட்டான். நான் சொல்ல இதெல்லாம் கிளீன் பண்ணாதான்ப்பா அந்த அழகு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிராக்டிஸ் கொடுத்தேன், பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு வீடு கழுவுறதுல இருந்து பசங்களுக்கு ஆய் கழுவுறது வரைக்கும் இவர்தான். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப அவனுடைய ரூம்ல இருக்கிற டாய்லெட்டை கழுவுறான். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். கழுவுறான், நல்லா கழுவுறான். ஐ கழுவுற ரேஞ்சுக்கு கேவலமாயிட்டேடா அப்படின்னா பார்த்தா விட்ட. இந்த டிமாண்ட் எல்லாம் எனக்கு உண்டு. ஏன் மருமக இப்படிதான் இருக்கணும். காலையில குளிச்சுட்டு தான் வெளியே வரணும், ரூம்ல இருந்து வரும்போதே குளிச்சுட்டு வரணும். ஓகே. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. காலையில எழுந்திருக்கணுங்கிற மாதிரி நான் விரும்புறேன். இந்த தலைமுறையுடைய பெருநோயே தூக்கம் தான். அப்ப தேவையானது அவங்க உறக்கம்ங்கிறாங்க. என்ன பொறுத்த மட்டும் அது சோம்பேறித்தனம். எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். நடை உடை பாவனை எதையுமே நான் மாத்திக்க மாட்டேன். நார்மலாவே நான் வந்துட்டு கொஞ்சம் டங்குன்னு தான் நடப்பேன். நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், எதுவுமே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. கொடுக்குறேன். இப்போ உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. வரப்ப என்ன சொல்றாங்க? மாமனாரு, மாமியாரு, கொழுந்தனாரு, நாத்தனாரு, ஓப்படியா எல்லாம் ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணுமா அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் என்ன? உங்க ரியாக்ஷன் மட்டும் எனக்கு போதும். ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அவங்க டக்குன்னு சொன்னேன்னு எல்லாத்தையும் என் தலையில கட்ட பாக்குதுங்க. இந்த கல்யாணம் அவசியம் மீ வேணா வாமி வேணாம். அப்ப நீ எந்திரிச்சு வெளியில போ. அம்மா பார்த்து நீ தனியா வா, உனக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அம்மா தனியா சார் வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு கொடுக்குறீங்க. பிளானிங் ஓடும். இவங்க எல்லாம் எப்படி பிரிச்சு தனி கொடுத்தனும் போறது அப்படிங்கிற ஒரு பிளானிங் அங்கே ஒரு பிளானிங் அப்சர்வ் பண்ணிட்டு முதல் நாள்ல இருந்தே கல்யாணம் முதல் நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நிறுத்த முடியாது. ஆனா நம்ம உள்ள போய் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. சூப்பர். குடும்பத்துக்கேத்த குத்து விளக்கு நீதாம்மா. மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்த அழகும் இளமையும் போட்டி இருந்தால் அது எப்படி இருக்கும்? நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன் மருமகளுக்கு, இது செய்யுமா அது செய்யுமா. அதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. அம்மா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா. வந்தோமா தூங்கணுமா சாப்பிட்டோமா அவ்வளவுதான். பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிப்பேன் சார். உங்களை 4 மணிக்கு எழுந்திருக்க சொன்னது யாரு? என்னுடைய மாமியார். ஓகே. அப்ப எப்படி இருந்துச்சு? புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. நீங்க உங்க வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருந்தீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. 5 மணி. 5 மணி தான் இல்ல, சும்மா சொல்லுங்க, எனக்கு தெரியும். எழுப்புனாதான் தெரியும். உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? மவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இப்ப நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சீங்கல்ல, அது பக்தி கிடையாது. பயத்துல எழுந்திரிச்சேன். ஆமா. அங்க அந்த காலத்துல பயந்தோம், இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல. அப்ப நாங்க சாமிய சொல்லி நாங்க எழுப்புறோம். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா போயல. பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய பேசுறாங்களா இல்ல சைலண்டா இருக்காங்களா பாப்பனே. யார் மாமியார்? ஆமா, எனக்கு தேவை அவங்க சைலண்டா இருக்கிறதா எனக்கு. சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காத, மொத்தமா தூக்கிடுவேன். மாப்பிள்ளை கிட்டயாவது பேசுவியா? பேசுவேன், நார்மலா பேசுறது வேற, எதுக்கு எடுத்தாலும் தொண பேசுறது வேற. போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறி. நானும் அதிகமா பேச மாட்டேன். என்கிட்ட வந்து தொண பேசக்கூடாது. ஏமா நீங்களும் அதிகமா பேச மாட்டீங்க, அவங்களாவது கொஞ்சம் பேசிட்டு நல்லா தானே இருக்கும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இல்ல அவங்க எது சொன்னாலும் அவங்க வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. நாங்க ஒதுங்கிக்கிறோம். நான் யாருக்கிட்ட போய் பேசுறது? நீங்க என்கிட்ட சொல்றா. இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா. நீங்க என்ன பேசணும், நீங்க எதுக்காக பேசணும்? உங்ககிட்ட தான் ஒரு ப்ராப்ளம்